கொழும்பு கோட்டை பகுதியில் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை கலைப்பதற்கு போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர். மருதானை டெக்னிக்கல் சந்தையிலிருந்து எதிர்ப்பு பேரணி ஆரம்பமானது. கொழும்பு கோட்டையூடாக ஜனாதிபதி செயலகம் நோக்கி ஆர்ப்பாட்டக்காரர்கள் சென்றனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னணி சோசலிச கட்சியின் அரசியல் குழு உறுப்பினரான குமார் குணரத்னத்தை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த எதிர்ப்பு பேரணி காரணமாக அந்த வீதியூடாக வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது. ஜனாதிபதி செயலகத்துக்கு செல்லும் வீதியை போலீசார் வீதி தடைகளை போட்டு மறைத்திருந்த போதிலும் எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அவற்றை தள்ளிக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு முற்பட்டனர். இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றனர்.